சிந்து பைரவி இந்த சீரியலோட ரீசெண்ட் எபிசோட் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிணத்துல விழுந்துருவாங்களா, ஸோ அந்த சீன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்காங்கன்றதான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பைரவிக்கும் அவங்களோட மாமியாருக்கும் நடுவில் வந்து சின்ன பிரச்சனை வரும். அதாவது இவங்க வந்து அவங்க பையனை விட்டு போகிறேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க தடுக்கும் போது பார்த்திங்கன்னா கிணத்துல விழுந்துற மாதிரி அந்த சீன் பார்த்துருப்போம். ஸோ அந்த சீனை வந்து எப்படி மேக் பண்ணாங்கன்றது பிஹைண்ட் தி சீன் ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஆர்த்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனுக்காக 4 ஹவர்ஸ்க்கு மேலே அதிகமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சீன் எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்ற பக்கம் பின்னாடி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு அவங்க ஜம்ப் பண்ணுற மாதிரியான அந்த சீன் வந்து உண்மையாலுமே அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும் போல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்திருக்காங்க. அவங்க மாமியாரை நடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும். அதனால் கூட வந்து நிறைய ஆர்டிஸ்ட், அதாவது பேக் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ நம்மளால் இதில் பார்க்க முடிஞ்சுது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய காயங்கள் ஏற்பட்டதாக வந்து ஆர்த்தி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு அநேகமாக ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது அந்த சீன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் கிட்ட இந்த ஒரு சீனை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அவங்க விழுற மாதிரியும் அவங்க வந்து அவங்க தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி சீரியல் மேக்கிங் வீடியோஸ்லாம் தான் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சீனை மேக் பண்ணாங்க. மூவிஸ்லலாம் பார்த்திங்கன்னா டூப் வச்சு அதிகமாக பண்ணி பார்த்துருக்கோம். ஆனால் சீரியல்ஸ்லலாம் உண்மையாலுமே ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவங்களே வந்து ஒர்க் பண்ணுறது தான் ஒவ்வொரு மேக்கிங் வீடியோ நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி தான் ஆர்த்தியும் வந்து பண்ணியிருக்காங்க. உயிரை கொடுத்து நடிப்பேன்றதுக்காக உயிரே கேட்பீங்களாடா அப்படி சொல்லி ஃபன்னும் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவங்களோட டெடிகேஷன் எவ்வளோ சூப்பராக இருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த சீரியல் இப்போ நல்ல பாசிட்டிவிட்டியோட சூப்பராக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த சீரியல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த பேர் ரொம்ப ஃபேவரட்ன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீரியல் பற்றின அப்டேட், சீரியல் மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. For more exclusive updates and videos, please subscribe our channel.